மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆசி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய வாழ்விலே நல்லது கெட்டது இரண்டையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்வார்கள். அந்த வகையிலே பார்க்கும்போது நாம் கெட்டதை தெரிஞ்சிக்கவே வேணாம் அப்படின்னு இருந்தோம்னா எதாவது தவறான பாதையில் போய் மாட்டிப்போம். அது யார், அவங்க எப்படி அப்படின்றத, டாக்ஸிக் பீப்புள்னால் என்ன, டார்க் சைக்காலஜி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் நம்ம பள்ளியிலையோ கல்லூரியிலையோ ஒரு நம்ம குழந்தைகளை வழி நடத்துறது இல்லாமல் நாமளும் நம்முடைய அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட எல்லாம் எப்படி கவனமாக பழகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு டார்க் சைக்காலஜி பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த டார்க் சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, நாசிஸ்ட், அந்த நாசிக் அவங்க அவங்களுடைய அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது, அவங்களுடைய அந்தஸ்தை உயர்த்திக்கிறதுக்கு என்ன வேணால் செஞ்சுருவாங்க. அவங்கக்கிட்ட நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, யாராவது கொஞ்சம் வளர்ந்து வரவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, நல்லா தனிப்பட்ட முறையில் நல்லா பழகுவாங்க. எல்லாரும் இருக்கிற இடத்துல வச்சு மூக்க அறுத்துருவாங்க, மட்டம் தட்டிடுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்கள்கிட்ட நம்ம எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னா, டீலே பண்ணக்கூடாது. டீலா நோ டீலானா நோ டீல் தான். நம்ம மேனிப்புலேட் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் மேனிப்புலேட் பண்ணுறவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிறது அப்படின்றது, அவங்கக்கிட்ட எந்த அளவோட முறையோடு இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளணும். இந்த இதில் இந்த டார்க் சைக்காலஜி சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், சில இளைஞர்கள் கூட அதில் கைதேர்ந்தவர்களாக இருப்பாங்க. அவங்க வார்ம்த்தாக ஒரு ஃபீலிங்கை கொடுப்பாங்க. ஒரு பெண்ணுக்கிட்ட ஒரு ஆதுரமான ஒரு உணர்வை ஏற்படுத்துவாங்க. ஆதுரமான உணர்வை ஏற்படுத்தி ஒரு நாள் நடக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. கால் அப்படியே படிக்கட்டில் இறங்கும்போது அப்படியே ஸ்லிப் ஆச்சு, அதுலேருந்து கால் எடுத்து வைக்க வரல. கையும் லெஃப்ட் ஹேண்டு கொஞ்சம் இது பண்ணதால் ஊண்டிட்டேன் டக்குன்னு. ஏன்னா இப்போ கடையில் போயிட்டு வாங்கிட்டு இது பண்ணணும், காய்கறிலாம் இருக்குது ஆனால் சமைக்க முடியல. அந்த பொண்ணுக்கு ஒரு இலங்கின மனசு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் வீட்டுக்கு வர வச்சுருவாங்க. வீட்டுக்கு வர வச்சு அவங்க சீரழிவு ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணிடுவாங்க. அதனால் பெண் குழந்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி இது பேப்பரில் இதிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் கூட நமக்கு அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும். இந்த டார்க் சைக்காலஜியில் கல்ட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க யார் அப்படின்னு சொன்னால், நிறைய பேருடைய மரணத்துக்கே காரணமாக இருக்காங்க. பீப்புள்ஸ் டெம்பிள் அப்படின்னு ஒரு ஆள் ஜான் ஜோன்ஸ் உருவாக்குனார். பீப்புள்ஸ் டெம்பிள். அவங்க எல்லாருக்கும் அவர் தெய்வமாக தெரிஞ்சார். அவங்க எல்லாரையும் ஒன்றா ஆயிரக்கணக்கான பேரை கூட்டிகிட்டு போயிட்டு ஹெவனை அவங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகம் வாழ்வதற்கு தகுதியற்றது, நான் உங்களுக்கு ஹெவனை கொண்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீ இதெல்லாம் கதை இல்லை, நிஜம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். கூட்டிகிட்டு போய் 900 பேருக்கு விஷம் கொடுத்து ஆன் த ஸ்பாட் அவங்கள இறந்தாங்க, உடலை விட்டாங்க. ஆனால் அவங்க எல்லார்கிட்டையும் என்ன நம்ப வச்சாருன்னா, நீங்கள் டைரெக்டாக நீங்கள்லாம் சொர்க்கத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு பண்ணார். அவங்களுடைய சொத்து கத்து இதெல்லாம் முதல்ல எழுதி வாங்கிடுவாங்க. அது மாதிரி சிலர் ஃபஸ்ட்டு ஒரு கேங்ஸ்டர்ஸ் கூட இருப்பாங்க. அவனுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக, ஒரு பயந்த பையன் ரொம்ப ரிச்சாக இருக்கான் அப்படின்னா ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. ரொம்ப சப்போர்ட்டாக இருந்த, உனக்கு நாங்கள் இருக்கோம், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிம்பாங்க. நாங்கள் இருக்கோம்னு சொல்லி அப்பா அம்மா கிட்ட பிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏதாவது ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்களுக்கு நீ தேவையானதெல்லாம் நீ செய், உன் பேரில் இருக்கதை எங்களுக்கு எழுதி வை, நாங்கள் கடைசி வரையும் உன்னை பார்த்துப்போம் அப்படின்லாம் சொல்லி நிறைய நடக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம யார் வாழ்க்கையும் கெடுக்கக்கூடாது, அதே நேரத்தில் இரக்கம் காட்டணும், ஏமாலியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம எப்படி நம்ம நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, அப்படியே ஊடுருவி அறியத்தக்க அறிவு, இதையெல்லாம் நம்ம வளர்த்து கொண்டே வரும்போது நம்முடைய ஆறாவை நம்ம பில்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி பில்ட் பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த மாதிரி பீப்புளெலாம் நம்மக்கிட்ட நெருங்க முடியாது. நம்ம உள்ளுக்குள்ளே பலகீனமாக இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு தான் இந்த மாதிரி எனர்ஜி நம்மளை சிதைச்சிரும். அப்படி யாராவது சிதைக்க முயற்சி பண்ணும்போது நாம் நம்முடைய உள்ளுணர்வை நன்றாக வைத்திருந்தால், அவர்கள் செய்யக்கூடிய முயற்சியின் மூலமாக என்ன நடைபெறும் என்று பார்க்கும்போது, 75 யானை பலம் கொண்ட பீமன் 7500 யானை பலத்தோடு வந்தான். சமுத்திரத்தில் கொண்டு போய் தூக்கி போட்டாங்க, கையை காலை கட்டி. அப்போ உள்ளுக்குள்ளே போயிட்டு அந்த இதை ஒரு அமிர்தத்தை உண்றான்.
அப்போ குந்தி மனிதன்னு தெரியுது சமுத்திர தேவனுக்கு, அங்கே இருக்கக்கூடிய அரசனுக்கு. அதை சாப்பிட்டு அதிக பலத்தோடு வெளியே வந்தான். அதுக்கப்புறம் நெருங்கவே முடியல, யாராலையும் இந்த துரியோதனாதிகளால் நெருங்கவே முடியல. அந்த மாதிரி பலத்தோடு வந்தான். அந்த மாதிரி நமக்குள்ளே ட்ராவல் பண்ணுவோம். இந்த மாதிரி பீப்புளை பார்க்கும்போது நம்ம தெளிந்த அறிவோடும் துணிவோடும் நம்பிக்கையோடும் இருக்கிற போது இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றதோட இவங்க மூலமாக நம்ம சக்திமான்களாக மாறிவிடும். சக்தியின் சுரூபமாக அந்த பெண் மாற முடியும். அவர்கள் சிதைக்க நினைப்பது, சீரழிக்க நினைப்பதை அந்த நிலையிலிருந்து அதை தாண்டி வருவதோடு நாம் புதிய வகையிலே உருவாக்கப்படுவோம். அந்த புதிய முறையில் நாம் உருவாக்கப்படுவோம். அந்த தன்மையை நாம் அடைவதற்கு நீங்கள் எல்லாரும் இந்த டார்க் சைக்காலஜி என்ன என்பதை படித்து பாருங்கள். இந்த டார்க் சைக்காலஜி, இந்த நாசிஸ் அவங்க எப்படி நம்மளை அழிக்க பார்ப்பாங்க அப்படின்லாம் இருக்குது. அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு நாம் அவங்கள அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது. அவங்க எனர்ஜி நமக்குள்ளே கலந்துரும். அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம உயரணும். நம்ம உயர்றதுக்கு, வளர்றதுக்கு எதுவெல்லாம் துணையாக இருக்குமோ அதையெல்லாம் வளர்த்து கொண்டே வர நல்ல சிந்தனை உள்ள நல்ல ஆரோக்கியமான மனிதர்களோடு நமக்கு தொடர்பு ஏற்படும். அது மூலமாக நம்முடைய வாழ்வு இன்புறுவோம், நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றம் பெறுவோம் என்று கூறிக்கொண்டு உங்களை வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளத்துடன். RC Podcast by MS Ravishankar Raja.